friends, welcome to Eden Garden and Kitchen. Diwali offer 500 ml herbal hair growth oil-க்கு ஒரு 100 ml herbal hair oil free. இந்த ஆஃபரில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்கள குலுக்கல் முறையில் 3 பேரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு கோவை டு சென்னை ஃப்ளைட் டிக்கெட்ஸ் ஃப்ரீ. அதுவும் எப்படி கப்பிள் டிக்கெட் ஃப்ரீ. The shadows play, the wind hums songs at the break of day, whispering pine. கோயம்புத்தூர் வின்னர் மேம் மிஸ்ஸஸ் விஜயா அவங்க வந்துட்டு டைமுக்கு நான் சொன்ன லொக்கேஷனுக்கு வந்துட்டாங்க. திருப்பத்தூர் அரியலூர்லேருந்து வந்த 2 பேரும் நைட்டு ட்ரெயின் பஸ்ஸில் வந்தாங்க. மார்னிங் அவங்களுக்கு ரூம் எல்லாம் போட்டு கொடுத்து அவங்கள ரிசீவ் பண்ணி ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு அப்புறம் ஒரு 10:30 போல் டாக்ஸி புக் பண்ணி கொடுத்தோம். சொன்ன லொக்கேஷனுக்கு டாக்ஸியில் கொண்டு வந்து அவங்கள ட்ராப் பண்ணிட்டாங்க. எல்லோரும் சேர்ந்து நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து முடிச்சுட்டு ஒரு 12:15 போல் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம். தனித்தனியாக ஒருத்தருக்கும் போர்டிங் பாஸ் வாங்கணும் இல்லையா, வெப் செக்கிங் பண்ணணும். எவ்வளவோ ட்ரை பண்ணோம். விண்டோ சீட் ஈச், ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் எல்லோரும் ஃப்ளைட்டில் போகிறாங்க. இங்கே எல்லாருக்கும் விண்டோ சீட் இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு முடியவே இல்லை. 2 பேர்த்துக்கு தான் விண்டோ சீட்டு கிடச்சிது. நல்லபடியாக போர்டிங் பாஸ் வாங்குற வரைக்குமே எனக்கு ஒரு பதட்டம் இருந்துட்டு தான் இருந்துச்சு. அப்புறம் 2 hours முன்னாடி இருக்கிறனால நல்ல டைம் எல்லாருக்கும் வந்து பர்சனலாக ஃபேமிலி பற்றி ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க நல்லா அறிமுகமாகிட்டு அப்புறம் எங்களுக்கான பஸ் வந்துச்சு. பஸ்ஸில் தான் அந்த ஃப்ளைட்டுக்கிட்ட கொண்டு போய் நம்மளை ட்ராப் பண்ணுவாங்க. வின்னர்ஸை வந்து செலக்ட் பண்ணதே ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் மூமெண்ட்டுங்க. அந்த வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஒருத்தவங்க வந்து ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிவிட்டு கேன்சல் பண்ணிட்டாங்க, ஜஸ்ட் மிஸ்ட் அவங்க. இன்னொருத்தவங்க வந்து தனக்கு கிடைச்ச அந்த ஆப்ஷனை வந்து இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், மறக்காமல் அந்த வீடியோவும் பாருங்கள். இதில் ஃபர்ஸ்ட் லக்கி வின்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்ஸஸ் மீனாட்சி ஃப்ரம் அரியலூர். செகண்ட் லக்கி வின்னர் மிஸ் ஹிந்துஜா, அவங்க பேரண்ட்ஸ் அனுப்பிச்சு வச்சுருந்தாங்க. கிரேட் இல்லையா? அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ட் மிஸ்ஸஸ் விஜயாராமன் ஃப்ரம் கோயம்புத்தூர், அவங்க சிஸ்டரும் அவங்களும் வந்திருந்தாங்க. நான் ரொம்ப ஹாப்பி எக்ஸைட்டட் அப்படியெல்லாம் சொல்லவே முடியாதுங்க. அவங்கவுங்க ஊர்லேருந்து பத்திரமா வரணும், அவங்க பத்திரமா இங்கே ஸ்டே பண்ண வைக்கணும், ஏர்போர்ட் கூப்பிட்டு போயிட்டு இந்த ட்ராவல் வந்து சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பதட்டம் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது. ப்ரேயர்ஸ் எல்லாத்தையுமே வழி நடத்துச்சு அப்படி தான் சொல்லணும். ஏன்னா ஃப்ளைட்னாவே கொஞ்சம் பயம், எனக்கு எப்போவுமே ஒரு பயம்தான். இருந்தாலும் தவிர்க்க முடியாது, நம்ம பயணங்கள் மேற்கொண்டு தான் ஆகணும். நான் நினச்ச மாதிரியே என்னோடய ப்ரேயர்ஸ் கேட்கப்பட்டது. உண்மையிலேயே இது வரைக்கும் ஃப்ளைட்டில் போகாத 3 பேர் வின்னராக இருக்கணும் அப்படின்னு நான் வேண்டிகிட்டே இருந்தேன். அதே மாதிரி அமைஞ்சது. அந்த மூமெண்ட்டை வந்து உண்மையிலேயே வந்து எப்படி மெமரிஸ் அபவுட் த க்ளவுட்ஸ். இது நான் தானா, என்னை நீங்கள் தான் இந்த அளவுக்கு உயர்த்தியிருக்கீங்களா, முகமே தெரியாமல் வீடியோ போட்டுட்ருந்தேன். அப்புறம் கொஞ்சம் என்னோடய ஃபேஸை காமிச்சு வீடியோ போட்டேன். முகமே தெரியாத என் மேலே நீங்கள் வச்ச நம்பிக்கையும் அன்பும் என்னை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போச்சு. நீங்கள் கொடுத்த அந்த சப்போர்ட்டுக்கான சிறிய நன்றி கடன்னு வச்சுக்கலாம். அதை இது பிஸ்னஸ்க்கான ப்ரொமோஷன், வீடியோஸ்க்கான ப்ரொமோஷன் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா இந்த வீடியோ எவ்வளோ வியூஸ் போகுங்கிறத நீங்களே பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கிங்க. ஏன்னா எப்பவுமே நம்ம வீடியோஸ்க்கு வந்து, அதுவும் லாங் வீடியோஸ்க்கு வியூவே போகாது. இது உங்களுக்கும் எனக்குமான பந்தத்தின் அடையாளம். நாம் அனுபவித்த அந்த சந்தோஷத்தை எப்போ யூடியூப்பை ஓப்பன் பண்ணாலும் அந்த மெமரிஸ் நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதற்கான ஒரு பதிவு தான் இது. இந்த மேடத்துக்கு பர்த்டே அன்னைக்கு நான் வந்து அவங்களுக்கு சொன்னேன், மேம் நீங்கள் தான் வின் பண்ணிக்கிறீங்கன்ட்டு. அவங்களுக்கு இது மறக்கவே முடியாத ஒரு அனுபவமாக இருந்துச்சு. நாங்கள் 2 பேரும் தான் பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டே வந்தோம். ரொம்ப நாள் ஆச்சுங்க வீட்டை விட்டு வெளியில் வந்து இந்த மாதிரி ஒரு அனுபவம் கிடைக்கின்ட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அந்த 100 ml ஃப்ரீ ஆயிலுக்காகத்தான் வந்து நான் புக் பண்ணேன். நீங்கள் என்னை கூப்பிட்டு நான் தான் வின் பண்ணியிருக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, ஓ இப்படியெல்லாம் நீங்கள் அனௌன்ஸ் பண்ணீங்க அப்படின்ட்டு. கரெக்டாக கோவை டு சென்னை பார்த்தீங்கன்னா 45 minutes to 1 hour சென்னையை நெருங்கியாச்சு, லேண்ட் ஆக போகிறோம்.
என்னதான் ஜாலியாக பேசிகிட்டே வந்தாலும் அந்த பயங்கலந்த சந்தோஷம் வந்து இருக்க தான் செஞ்சிச்சு. எனக்கு அவாடான்றது லேண்ட் ஆன உடனே யாரும் அவசரப்பட்டு இறங்க வேண்டாம், நம்ம லாஸ்ட்டாக இறங்கிக்கலாம். அந்த காக்பிட்டுக்கு மேலே அந்த பைலட் ரூம், அதுக்குள்ளேலாம் போகிறதுக்கு நம்மளுக்கு பெர்மிஷன் இல்லை, ஜஸ்ட்டு சும்மா எட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் லாஸ்ட்டாக வந்து நான் இறங்க சொன்னேன். அங்கே இருந்தவங்க எட்டி பார்க்குறக்கு கூட பெர்மிஷன் கொடுக்கல. இல்லை எல்லாத்துக்கும் ஃபஸ்ட் டைம் ட்ரிப்புங்க, சும்மா ஜஸ்ட் எட்டி மட்டும் பார்த்துக்குறோம். நாங்கள் ஃபோட்டோலாம் எடுக்கக்கூடாது அந்த காக்பிட்டில். அப்படி சும்மா எல்லாம் எட்டி பார்த்துட்டு அப்புறம் சென்னை ஏர்போர்ட்லேருந்து நாங்கள் அப்படியே வெளியில் வர்றோம். சென்னை ஏர்போர்ட்லேருந்து வெளில வரக்கு 4 o'clock ஆயிடுச்சு. அப்புறம் திரும்ப மறுபடியும் அங்கேயே வந்து ஒரு வெஜ் ரெஸ்டாரண்ட் இருந்தது. அங்கே ஒரு டிஃபன் மாதிரி எல்லோரும் சாப்பிட்டு காஃபியெல்லாம் சாப்பிட்டு ஹிந்துஜா அவங்களோட அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட்லேயே நல்லா வேத்துருச்சு. மேடம் பயமெல்லாம் இல்லை, என்னமோ வேக்குதுங்க மேடம் அப்படின்னாங்க. அவங்கள பக்கத்துலேயே உட்காந்து அப்படியே தட்டி கொடுத்துட்டே வந்து அந்த ட்ராவல் ஃபுல்லாக. அப்புறம் வெளில வந்தோடனே மெட்ரோ இருக்கிறது எவ்வளோ வசதி தெரியுங்களா. ஒருத்தவங்க கோயம்பேடு அவங்க சன்னை பார்க்க போகணுன்னாங்க, ஒருத்தவங்க பீச்சுக்கு போகிறேன் அப்படின்னாங்க. நானும் வந்து என்னோடய சிஸ்டர் வீட்டுக்கு வடபழனி போகணும். அன்ஃபார்ச்சுனேட்லி நான் வந்து ஃபஸ்ட்டு இறங்குற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் சேர்ந்து டிக்கெட்டெல்லாம் வாங்கிட்டு சரி அவங்கவுங்க இடத்துல போய் இறங்கிங்க அப்படின்ட்டு அவங்கள வெற்றிகரமாக ஹாப்பியாக சந்தோஷமாக அனுப்பிச்சும் வச்சிட்டேன். இருங்க வீடியோ முடியல, இன்னும் இருக்குது. ஹாய், நான் ரஞ்சினிங்க. என் சிஸ்டருக்கு வந்து அவங்க ஆயில் வாங்கியிருந்தாங்க, அதுக்காக வந்து அவங்களுக்கு ப்ரைஸ் கிடச்சிது. அதனால் ஒரு ஃப்ளைட்டை இது வரைக்கும் ஏறினதில்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆனால் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஆயில் வாங்கினதுக்காக ப்ரைஸ் கிடைக்கும்னு அவங்களும் நினைக்கல, நானும் நினைக்கல. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட் ஏறினது. தேங்க்யூ ஷர்மிளாக்கா. ஃப்ளைட்டில் போனோம், நல்லா இருந்துச்சு. அதுவும் உங்களோட சேர்ந்து போனதுனால எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ஹாப்பியாகவும் இருந்தது. ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் போனோம், எங்களுக்கு இந்த சான்ஸ் வந்தது சந்தோஷம்தான். உங்கள் கூட போனதும் சந்தோஷம்தான். நீங்கள் நல்லா ரிசீவ் பண்ணிக்கிறீங்க, எங்களுக்கு பாதுகாப்பாகவும் இருந்துச்சு. அப்புறம் சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு ஃபேமிலியோடு போன ஃபீலிங் தான் வந்துச்சே தவிர எங்களுக்கு எந்த பேட் ஒப்பீனியனும் கிடையாது. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த குழுக்குறமையில எங்களுக்கு சான்ஸ் வந்து எங்கள் ஃப்ளைட்டில் கூட்டின்னு போனது எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க. ரொம்ப நன்றி. லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட் ஏறினோம், நல்லா சந்தோஷமாக போய் வந்தோம். வணக்கம். எனக்கு வந்து ஃப்ளைட்டில் போனது முதல் அனுபவமாகவும் புதுசாகவும் இருந்தது. அந்த பயம் கலந்து ஒரு சந்தோஷமும் இருந்துச்சு. அதில் வந்து அவங்க எங்களை ரிசீவ் பண்ணது ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு. அவங்க எங்களோட லாஸ்ட் வரைக்கும் இருந்து எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு கூட போன மாதிரி இருந்துச்சு. அதுக்கு ஈடன் கார்டன் கிச்சனுக்கு நன்றி. வணக்கம். முதன்முறையாக விமான பயணம் செய்தது எங்களுக்கு சிறப்பாக அமைந்தது. வாய்ப்பு கொடுத்த ஈடன் கார்டனுக்கு நன்றி. ஹலோ, நான் ஈடன் கார்டனில் ஆயில் வாங்கினதில் எனக்கு கிவ்அவேல ஃப்ளைட் டிக்கெட் கிடச்சதுங்க. நேற்று அதில் ட்ராவல் பண்ண வந்தோம். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஷர்மிளாவும் வந்து அவங்க ஆயில் மாதிரியே ரொம்ப ஸ்மூத், ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி அது ரொம்ப என்ஜாயபுளாக இருந்தது இந்த ட்ராவலுமே. தேங்க்யூ. The sun's sinking low, hitting up the boulevard, see the palm trees glow. Caddy drop top, got the